போன் பண்ணா 10 மணிக்கு நான் வீட்டுக்கு போய் தூங்கிட்டேன். போன் பண்ணது நான் தூங்கிட்டேன் வீட்டுல போய் 10 மணிக்குன்ற என்ன பண்ணலாம்? மக்கள் பொதுமக்கள் தூங்க வேணாவா? சூப்பரான ஒரு நல்லாட்சி என்னால கொடுக்க முடியும், செஞ்சு காட்டுறேன். போராடுவோம், கரண்ட் வரும் வரை போராடுவோம். தூக்கமில்லை, குழந்தைக்கு தூக்கமில்லை, வயது முதிர்ந்தோருக்கு தூக்கமில்லை. எலெக்ஷன் முடிஞ்சோடையும் போறோம். நீங்க யாரும் எனக்கு ஓட்டு போடல, விஜய் தான் போட்டீங்க, அங்க போய் கேளுன்றாங்க. நாங்க யாருக்கு போட்டா உங்களை நம்பி நாங்க இருக்கிறோம். நாங்க வீடுன்னு யாரையும் கேட்கல. மழை வந்தா தண்ணி எங்களுக்கு மாறளவு தண்ணி வருதுன்னு தான் நாங்க நம்பி ஓட்டு போட்டோம். பள்ளிக்கல்வித்துறை என்பது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்பதற்கு ஒரு மிகப்பெரிய லெகசி இருக்கு. இப்ப என்ன பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பொது மருத்துவமனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் செட்டப் மத்த கண்ட்ரிஸ் மத்த ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணப்ப ரொம்பவே பெட்டரா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியும். என்னதுடா என்ன பிடிக்காதுல்ல உனக்கு? யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. எப்படா மே 4 வரும்னு இருக்கு. கரூர் சம்பவத்துல அந்த இறந்து போன ஆன்மாக்களுக்கு நீதி கேட்டு போராடி ஒரு 4 வீடியோ போட்டோம். அது கொண்டு வந்து என்னை நிப்பாட்டின இடம் தான் பாத்தீங்கன்னா இது சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ். டெய்லி வந்து 10 மணிக்கு சைன் பண்ணிட்டு இருக்கேன். அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்தாங்க, முன்ஜாமீன் எடுத்தாச்சு, இப்ப சைன் போட்டுட்டு இருக்கேன். ஆனா அந்த இறந்து போன 41 ஆன்மாக்களுக்கும் தெரியும் நான் நியாயம் கேட்டு தான் போராடினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவதூறு பரப்புனதா என் மேல கேஸ் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு சென்ட்ரல் ஈவென்ட் அப்படிங்கறதுனால நாங்க வந்து இது டிஸ்கஸ் பண்ணோம், டீன் கூட பேசியிருக்கோம். ஃபர்தரா இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறத ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி வந்தது ஃபேக் நியூஸ் தான். அவங்க புரோட்டோகால் எல்லாத்தையுமே ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிருக்காங்க. இல்ல கோவைக்கான அமைச்சர்கள் ஒருத்தர் அப்படிங்கிற வட்டத்துல சுருங்காம எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா? உண்மையில ஃபேக்சுவலா சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இது ரிகார்டிங் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க.